ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். நேற்று அன்னபிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அன்னபிரம்மம்னா என்ன? இந்த உலகமே அன்னத்தை மையமாக வச்சு தான் இயங்குது. அந்த அன்னத்துக்கே பிரம்மமாக இருக்கிறவர் யார்? நம்மளுடைய பூரியில் இருக்கிற ஜெகநாதர். உணவே கடவுள் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறாரு. உணவு ரூபமாக இருக்கிற கடவுளை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அன்னபிரம்மம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பூரண பிரம்மம். அதாவது முழுமையடைந்த பிரம்மம் எது அப்படின்னாக்கா, நம்மளுடைய திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி. நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னாக்கா, வயசானவங்க கிட்ட போய் நம்ம அவங்கக்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய அனுபவத்தை வச்சு நம்மளுக்கு அவங்க ஒரு நல்ல வழி சொல்லுவாங்க. அதே மாதிரியாக தான் இந்த உலகத்துக்கே பூரணமாக இருக்கிறவர் யார்? நம்மளுடைய விஷ்ணு பகவான் தான். அவர் தான் காக்கும் கடவுள். அவரை தவிர வேறு யாராலையுமே நம்மளுக்கு நல்லதே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, அவர் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கண்ணனாக பிறந்து கம்சன் எப்போ எந்த ஆளை அனுப்புவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரியே ராமனாக பிறந்து கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. எதனால்? மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக, மனிதர்களுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் ஆமையா மீனா பன்றியா இப்படிலாம் கடவுள் அவதாரம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்காக மணிக்கணக்காக அவர் இன்னுமே யுகமாக நின்றுட்டுருக்காரு. அவரை பார்க்க நாம் லைனில் நிற்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பூரண பிரம்மமாக இருக்க திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட சொன்னோம்னா அவர் உடனே தீர்த்து வச்சிருவார். அவர் சுயம்பு மூர்த்தி. சொல்லிடலாமா அவர்கிட்ட? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.